கர்மா என்பது என்ன? அது எப்படி ஒரு உயிருக்கு அல்லது ஆத்மாவுக்கு உண்டாகிறது? முதலில் கர்மா என்பதை அறியும் முன் ஓர் அறிவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றே போன்ற 3 அறிவு நிலைகளில் பூரண உண்மை அதை அறிபவரால் உணரப்படுகின்றது. அந்நிலைகள் பிரம்மன், பரமாத்மா, பகவான் என்று வெளிப்படுத்தப்படுகின்றன என்று ஸ்ரீமத் பாகவத புராணம் கூறுகின்றது. படைப்பு கர்த்தா, படைக்கப்பட்ட பொருள், பரம புருஷன் அல்லது பராமரிப்பாளன் என்ன 3ஆக புரிந்து கொள்ள வேண்டும். மனித பிறவி அனித்தியமானது என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அறியாமையின் மயக்கத்தின் கீழ் ஒவ்வொருவரும் உள்ளபடி உள்ள பொருளை, அதன் ரகசியத்தை புரிய முடிவதில்லை. தேள் சில சமயங்களில் அரிசி குவியல்களின் மீது முட்டையிடுகிறது. சில சமயங்களில் அரிசியிலிருந்து தேள் பிறந்ததாக கூறப்படுவதுண்டு. ஆனால் உண்மையில் தேளின் பிறவி காரணம் அரிசி அல்ல. உண்மையில் முட்டைகள் தாயால் இடப்பட்டன. அதேபோல உயிர்வாளிகளின் ஜடப்பிறப்புக்கு காரணம் ஜட இயற்கை அல்ல. அதுவும் முழுமுதற் கடவுளால் கர்ம வினைகளின் அடிப்படையில் விதைக்கப்படுகிறது என்பதை நாம் உணர வேண்டும். தனது முந்தைய செயல்களுக்கேற்ப அவன் இன்புறவோ அல்லது துன்புறவோ இயலும். இதுவே கர்மா என அழைக்கப்படுகிறது. கர்மா என்பது பாவச் செயல்களும் புண்ணிய செயல்களும் செய்ததற்கு உண்டான ஒரு பிறவி வெளிப்பாடாகும். நீர், மண், மலம் இன்னும் என்னவெல்லாம் இருக்கின்றதோ எல்லாவற்றிலும் காற்று புகுகின்றது. இருந்தும் இது எதனுடனும் கலப்பதில்லை. அதுபோலவே பல்வேறு விதமான உடல்களில் அமைந்திருந்தாலும் கூட ஆத்மா தனது நுண் இயற்கையால், அதாவது மைக்ரோ சயின்ஸ், அவற்றினின்றும் பிரிந்திருக்கிறது. எனவே இவ்வுடலுடன் ஆத்மா எவ்வாறு தொடர்புடன் இருக்கிறது, உடல் அழிந்த பிறகு அது எவ்வாறு வெளியேறுகிறது என்பதை நமது ஜடக்கண்களால் காண்பது அசாத்தியமே. எனவே விஞ்ஞானத்தால் யாருமே இதை ஆய்ந்து அறிய முடியாது. தற்காலத்தில் மனித சமத்துவம் பற்றி பேசப்படுகிறது. ஆனால் சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்னரே மனச்சமத்துவம் கூறப்பட்டுள்ளது. ஜனங்கள், ஜாதிகளினிடையே ஆத்மாவை பற்றி அறிந்தவன், உண்மையான ஆன்மீக அறிவுடையவன் மனிதன் கூறுகின்ற உயர் ஜாதி, தாழ்ந்த ஜாதி என்பதை ஒப்புக்கொள்ள மாட்டான். அவனுடைய கண்ணோட்டத்தில் மனிதன், நாய், பசு, யானை இவை அனைத்தும் ஒன்றே ஆகும். காரணம், இவை அனைத்திலும் ஆன்மா காற்றைப் போல ஒளிந்துள்ளது. கர்ம வினைகளின் காரணமாக அவற்றின் காரண சரீரங்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன. எனவே மனிதன், பசு, நாய், யானை போன்ற வேறுபட்ட பெயர் காரணங்கள் அந்த உயிர்வாளியான ஆத்மாவுக்கு ஏற்படுவதுவே கர்ம வினையாகும்.